தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. பேருந்தில் ஏறி பயணிகளிடம் நிறை குறைகள் குறித்து கேட்டறிந்தார். தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட பொதுமக்கள். வானகரம் சுங்கச்சாவடி பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. தீபாவளியை முன்னிட்டு செஞ்சி வாரசந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோர். இதுவரை 8 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை ஆகியிருப்பதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சென்னை திருவொற்றியூரில் பெய்த கனமழையால் பழமை வாய்ந்த ஓடு வீடு இடிந்து விழுந்து சேதம். வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தீப ஒளி திருநாளையொட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு மேலும் 5 சிறப்பு ரயில்கள் இயக்கம். தாம்பரம், செங்கோட்டை, சென்னை எழும்பூர், மதுரை இடையே நாளை முன்பதிவில்லா மெமு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிப்பு. நெல்லையில் தீபாவளி பண்டிகையையொட்டி புத்தாடை, பட்டாசு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க கடை வீதியில் குவிந்த மக்கள். அதிகப்படியான வாகனங்கள் அணிவகுத்ததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு வாங்குவதற்காக குவிந்த வெளியூர் வாடிக்கையாளர்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்த வாகனங்களால் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். நாளை அரபிக்கடலிலும் வரும் 24ஆம் தேதி வங்கக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைந்திருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தகவல். மயிலாடுதுறை, வேலூர், நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த மழையால் குடியிருப்புகள், சாலைகளை சூழ்ந்த வெள்ளம். சாலைகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. திருச்செந்தூரில் விடிய விடிய பெய்த கனமழையால் முருகன் கோயில் வளாகத்தை சூழ்ந்த மழைநீர். தரிசன வரிசை, உள்பிரகாரம் என அனைத்து பகுதிகளிலும் சூழ்ந்த தண்ணீரால் பக்தர்கள் அவதி. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு அருகே சாலையில் முறிந்து விழுந்த மரம். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து முடக்கம். நாகை அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைவதாக விவசாயிகள் கவலை. மூட்டை ஒன்றுக்கு 40 ரூபாய் வரை கொடுக்கும் தங்களை அரசு கண்டுகொள்வதில்லை என்று கண்ணீருடன் கூறும் வீடியோ வைரல்.
பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விவகாரம். ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வரி வருவாய் விவகாரத்தில் மத்திய அரசு ஓர வஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவுடன் புதிதாக கூட்டணிக்கு சேர்ந்துள்ள அதிமுக மத்திய அரசிடம் வலியுறுத்துங்கள் என்றும் பேச்சு. தமிழகத்தின் கடன் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம். தமிழகத்திற்கான நிதியை பெற மத்திய அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அழுத்தம் கொடுக்காதது ஏன் என்று EPS ஆவேசம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். திமுக நிர்வாகிகளுக்கு பண்டிகை திருநாள் பரிசு பொருட்கள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ். 44,000 பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 2024-2025 ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகையை வழங்க தமிழக அரசு ஆணை. C மற்றும் D பிரிவு ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. பட்டாசு வெடித்து காயமடைவோருக்கு என சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு உள் நோயாளிகள் பிரிவு அமைப்பு. தோல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பாமக தலைவர் அன்புமணியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா சந்திப்பு. சென்னை அடுத்த அக்கரையில் உள்ள அன்புமணி வீட்டில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்.